தெரு நாய்களோட எண்ணிக்கை அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு. அதில் சில நாய்களுக்கு ராபிஸ் பாதிக்கப்பட்டிருந்துச்சு அப்படின்னா, அதனால கடிபட்ட மக்களோ இல்லை குழந்தைகளோ பாதிக்கப்பட்டு இறப்புக்கு உள்ளாகுறாங்க அப்படின்றதுனால சுப்ரீம் கோர்ட் ஆகஸ்ட் 11ஆம் தேதி ஒரு தீர்ப்பு கொடுத்தது. அது என்ன அப்படின்னா, இந்த மாதிரி நாய்களை எல்லாத்தையும் பிடிச்சி அதுக்கு குடும்ப கட்டுப்பாடு செஞ்சு திரும்பவுமே அந்தந்த தெருக்களில் விட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு தீர்ப்பு கொடுத்தது. மேலும் இந்த மாதிரி ராபிஸ்னால பாதிக்கப்பட்ட நாய்களை அதை குணப்படுத்த முடியாது அப்படின்றதுனால அதை வேலையாக தனிமைப்படுத்தணும். அந்தந்த தெருக்களில் பிடிச்சிட்டு போய் ஒரு இடத்துல தனிமைப்படுத்தி அது குணமாகிறதுக்கு நம்ம அலோவ் பண்ணணும், அதுக்கு ஒரு டைம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டும் அந்த தீர்ப்பில் சொல்லப்பட்டது. நீயா நானா, அதாவது கோபிநாத் நடத்தக்கூடிய நீயா நானாவில் இதை ஒரு டிபேட்டாக வச்சுருந்தாங்க. என்னன்னா, நாய் விரும்புகிறவங்க ஒரு பக்கம், நாய் லவர்ஸ் அதாவது டாக் லவர்ஸ் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் இந்த நாயினால் பாதிக்கப்பட்டவங்க, நாயினால் கடிபட்டவங்க, இல்லை ராபிஸ் டாக்னால் கடிபட்டவங்க, அதனால பாதிக்கப்பட்டு இறந்தவர்கள், பாதிக்கப்பட்டவர்கள், இவங்க எல்லாம் இன்னொரு பக்கம். இப்படி வச்சுக்கிட்டு கோபிநாத் நடுவில் நின்றுக்கிட்டு நாய் தெருநாய்க்கள் வளர விடுறது சரியா தவறா, நாய்களை காப்பாற்றுவது சரியா தவறா அப்படின்னு சொல்லிட்டு இரண்டு பக்கத்துக்கும் நடுவில் நின்றுக்கிட்டு டிபேட் நடத்தினார். டிபேட்டாக இருந்தாலும் அவருடைய பேச்சு எல்லாமே ஒன் சைடடாக இருந்தது அப்படின்றது தான் உண்மை. நாயினால் பாதிக்கப்பட்டவர்கள் சைடில் கோபிநாத் நின்றுக்கிட்டு அதுக்கு எதிராக இருக்கக்கூடிய டாக் லவர்ஸ் அதாவது அனிமல் லவர்ஸ்க்கு எதிராக கோபிநாத் பேசின மாதிரி தான் இருந்தது அன்னைக்கு நடந்த நிகழ்ச்சி. அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, பணக்காரர்கள் யாராவது இந்த மாதிரி நாய்க்கடியில் பாதிக்கப்பட்டிருக்காங்களா, அப்படி ரீசெண்டாக ஏதாவது நியூஸ் வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு கோபி அப்படின்ற ஒரு கெஸ்ட் அங்கே வந்திருந்தாரு. அவர்கிட்ட ஒரு கேள்வி எழுப்புறாரு. நான் இதுக்கு பதில் சொல்கிறேன் மிஸ்டர் கோபிநாத். அதாவது மிடில் கிளாஸ் பீப்புளும் லோ கிளாஸ் பீப்புளும் இருக்கக்கூடிய இடத்துல தான் நாய்கள் இருக்கும். அதனால மிடில் கிளாஸும் லோ கிளாஸும் இருக்கக்கூடிய மக்கள் தான் அதில் பாதிக்கப்படுறாங்க. பணக்காரவங்களா கார்லேயே கார்லேயே போகிறவங்களுக்கு நாயினால் எந்த பாதிப்பும் இல்லை. அதனால பணக்காரவங்கெல்லாம் சேர்ந்துட்டு நாயை காப்பாற்றுகிறதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணுறீங்க, நீங்களாம் டாக் லவ்வர்ஸாக இருக்கீங்க. பாதிக்கப்படுறவங்க என்னவோ மிடில் கிளாஸ் பீப்புள்ஸும் லோ கிளாஸ் பீப்புள்ஸும் தான், அதனால வலி அவங்களுக்கு தான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கோபிநாத் சொன்னார். அதுக்கு என்ன பதில் அப்படின்னா, இந்த மாதிரி நாய்கள் எல்லா இடத்துலையும் இருக்கிறது இல்லை, ஒரு சில இடங்கள்ல மட்டும்தான் அது கூட்டமாக இருக்குது. பெரும்பாலும் பணக்கார ஏரியாவில் இருக்கிறது இல்லை, அது உண்மைதான். ஆனால் எல்லா இடங்கள்ல இருக்கக்கூடிய நாய்கள், அதாவது மிடில் கிளாஸ் ஏரியாவில் இல்லை லோ கிளாஸ் பீப்புள் இருக்கக்கூடிய ஏரியாவில் இருக்கக்கூடிய நாய்கள், எல்லா நாய்களுமே மனுஷனை பார்த்தோன்னே அவங்கள போய் ஓடி போய் கடிக்கணும் அப்படின்ற அந்த எண்ணத்தில் இருக்கிறது கிடையாது. ஏன்னா மனுஷங்க டாக்ஸ்க்கு தீனி கிடையாது, அதுக்கு மனுஷங்களை கடிச்சு தான் வாழணும் அப்படின்ற எந்த வித அவசியமும் கிடையாது. நிறைய நாய்கள் இருக்கக்கூடிய இடத்துல கூட ஒரு நாய் கூட மனிதர்களை துன்புறுத்தாத இடங்களும் உண்டு. பட் சில நாய்கள் மனிதர்களுக்கு இடையூறாக இருக்கிறது உண்டு. அந்த நாய்களுக்கு ஏதோ ஒரு பாதிப்பு இருக்கலாம், ராபிஸ் அட்டாக்காக இருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது மன ரீதியான பிரச்சனை இருக்கலாம், இல்லை அதுக்கு உணவு இல்லாமல் இருந்திருக்கலாம். ஏதோ ஒரு பிரச்சனை இருந்ததுனால அந்த நாய் மனிதர்களை கடிக்க நேரிடுது. அதனால மனிதர்களுக்கு பாதிப்பு உண்டாகுது, பெரியவர்கள்லேருந்து சிறியவர்கள் வரைக்கும் அதனால பாதிக்கப்படுறாங்க. அது உண்மைதான். பாதிக்கப்பட்டவர்களுக்கு தான் அந்த வலியும் வேதனையும் அதிகமாக இருக்கும், அதையும் நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். பட் ஒரு சில நாய்கள் செய்யக்கூடிய அந்த தவறுனால ஒட்டுமொத்த நாய்களுக்கும் எதிராக நம்ம நிற்கிறது நம்ம மனிதநேயத்துக்கு எதிரான ஒரு விஷயம் அப்படின்றத கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க கோபிநாத். ஒரு விஷயம் உங்கள்கிட்ட கேட்குறேன் கோபிநாத். கொரோனான்னு ஒரு நோய் வந்துச்சு, அது மனிதர்கள் கிட்ட இருந்து மனிதர்களுக்கு பரவக்கூடிய வண்ணமாக இருந்துச்சு. அந்த நேரத்தில் கொரோனா பாதிக்கப்பட்டவனை பிடிக்கிறதுக்கு ஏதோ அனிமலை பிடிக்கக்கூடியவன் மாதிரி அவனை பிடிச்சிட்டு அப்படியே வேனில் பிடிச்சி ஏற்றிட்டு போயிட்டு இருந்தான். அப்படி இருக்கும்போது அந்த மனிதனை அப்படியே அவங்க கொன்னுட்டாங்களா, இல்லைனா அந்த மனிதன் மாதிரி எல்லா மனிதனும் மாறிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்த மனிதனையுமே கொன்று குவிச்சிட்டாங்களா? அதெல்லாம் இல்லையே. அந்த மனிதனை கொண்டு போய் காப்பாற்றுறதுக்கு முயற்சி பண்ணாங்க. அந்த மனிதன் மூலமாக மித்த மனிதர்களுக்கு பரவாமல் இருக்கிறதுக்கு அவங்க ஒரு சேஃப்டியை உருவாக்குறதுக்கு வழிமுறையை சொன்னாங்க. மற்ற மனிதர்களை அவங்க தனிமைப்படுத்தி இருங்க அப்படின்னு சொல்லிட்டு வழிமுறையைத்தான் கவர்மெண்ட் சொன்னதே தவிர எல்லா மனிதர்களையும் கொண்டுட்டோம்னா அந்த கொரோனா என்ற நோயே ஒளிஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த கோர்ட்லேயும் சொல்லலை அப்படின்றத நம்ம மனசில் எடுத்துக்கணும். நாய் நன்றியுள்ளது அப்படின்னு நம்ம பேச கேட்டிருக்கோம். பட் இன்னைக்கு
நாய் நன்றியுள்ளது அப்படின்லாம் நம்ம பேச மறந்துடுறோம். எல்லாத்தையுமே நம்ம அழிச்சு மனித இனம் ஒன்று இருந்தால் கூட போதும், நம்ம நிம்மதியாக வாழ்ந்துட்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செல்ஃபிஷாக யோசிக்க ஆரம்பித்தோம். மனிதர்களுக்கு இந்த உலகத்தில் வாழ்கிறதுக்கு எவ்வளவு உரிமை இருக்கோ அதே மாதிரி தான் மிருகங்களுக்கும் பறவைகளுக்கும் அவ்வளவு உரிமையும் இருக்குது. கடவுள் அப்படி தான் படைச்சிருக்காரு. பட் இங்கே செல்ஃபிஷாக ஏதோ நமக்கு ஒரு அறிவு கூட அப்படின்றதுனால நாய்களை எல்லாம் தாழ்த்தி நாம் மட்டும் வாழ்ந்தால் போதும், நாய்கள் வாழ வேண்டிய அவசியமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நாய்களை எல்லாத்தையும் நம்மக்கிட்ட இருந்து விலைக்கு பார்க்கணுன்னு எந்த வித அவசியமும் இல்லை. நாமெல்லாம் மனிதர்கள், பக்குவமுள்ள மனிதர்கள். அந்த நாய்கள் நம்மளை கடிக்காமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு நம்ம யோசித்து செயல்படணும் அப்படின்றதுக்காக தான் இந்த பதிவு. இன்னொரு பதிவில் உங்கள் எல்லாத்தையும் சந்திக்கிறேன். Until then, bye from your Jerus.